அவன் சர்ஜரி பண்ணி வந்த மறுநாளே இவன் கண்டுபிடிச்சிட்டான், கதவுக்கு வெளியிலேருந்து கண்டுபிடிச்சிட்டு மெதுவாக நாங்கள் இருக்கும்போது சரி என்ன தான் பண்ணுறான் அப்படின்ட்டு நாங்கள் உள்ளே இருந்துக்கிட்டு விட்டவனை. இவன் யாரோ உள்ளே இருக்காங்க, அதனால தான் இந்த டோரை பூட்டி வைக்கிறாங்கன்னு சந்தேகம் கதவை போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தான். சரி இவன் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போயிட்டானா அமைதியாயிருவான்னு சொல்லிட்டு உள்ளே விட்டோம். உள்ளே விட்டால் எப்படி பதுங்கி வரான் பாருங்கள். யாரோ இருக்கானா, எதிரியை நேருக்கு நேராக சந்திக்கிறதை விட பதுங்கி இருந்து போய் அட்டாக் பண்ண போகிறானா. இப்படி வந்தானா புள்ள போர்வையிலலாம் எல்லாம் இதெல்லாம் அவனுக்கு யூஸ் பண்ணுறது. அப்போ தான் அவன் எந்திரிக்க முடியாதா, அப்படி பெட்லேயே தான் யூரின் போவான் எல்லாத்துலேயும். அந்த கிளாத்தெல்லாம் எடுத்து போட்டிருந்தான், அதெல்லாம் போய் ஸ்மெல் பண்ணி பார்த்தான். இது அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற பேஸ்கெட்டு. இந்த பேஸ்கெட்லேயும் ஸ்மெல் வருதான். உடனே அதை போய் பார்த்துட்டு முழிச்சான், எங்களை பார்த்தான், சந்தேகப்படுறான் எங்களை. இது என்ன, இதில் என்ன வாசனை வருது அப்படின்னு. அப்புறம் இந்த ஷெல்ஃப்லேயும் சந்தேகம் இருக்கான், இதையும் திறந்து காட்டுங்க, இதில் யாராவது இருந்தாலும் இருப்பாங்க அப்படின்னு அதை திறக்க சொன்னான். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸில் யூரின் ஸ்மெல் வருதுன்னு இவனும் அங்கே செவுத்தில் யூரின் அடிச்சுட்டு போகிறாங்க. அட பாவி. இந்த பாக்ஸ் அவனை படுக்க வச்சுருக்கிறது. அந்த பாக்ஸை போய் செக் பண்ணான், அதில் எவனோ இருக்கான் அப்படின்ட்டு. ஆக மொத்தம் ரூமில் எவனோ இருக்காங்கிறத அவன் முடிவு பண்ணிட்டான். ஆனால் ஸ்மெல் இருக்குது, ஃபிசிக்கல் பாடி இல்லை. அவன் எங்கே போயிருப்பான்? அவனை எங்கேயோ நீங்கள் ஒழிச்சு வச்சுருங்கன்னு ஷெல்ஃபை திறக்க சொல்லி பிரச்சனை பண்ணி அதையும் திறந்து காட்டியாச்சு. அதையும் பார்த்துட்டான். அவன் கடைசி வரைக்கும் அவன் மூஞ்சை பார்க்க முடியல, அவன் கருப்பாக சிவப்பான்னு தெரியல. நாங்கள் அவனை பெட்டு மேலே தூக்கி ஒழிச்சு வச்சிட்டோம்.